கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்கிறது பாருங்கள். ஏசாயா 41:10 இப்படியாக சொல்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் என்று உங்களோடு சொல்லுகிறார், பயப்படாதே. என்ன காரியம் உன் வாழ்க்கையிலே பயத்தை கொடுக்கிறதோ அதை குறித்து பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். எந்த காரியமும் பிரியமான சகோதர சகோதரி, எங்கள் பலத்தினால் எதுவுமே செய்துவிட முடியாது. அதில் வெற்றியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நிச்சயமாக கர்த்தரிடம் நாங்கள் காத்திருந்து அந்த பலத்தை, அவரின் பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த காரியத்திலே எங்களுக்கு ஒரு வெற்றியை பெற கர்த்தர் உதவி செய்வார். அவர் எங்களை பலப்படுத்தி அவர் எங்களுக்கு சகாயம் செய்வார். என்ன காரியம் இன்றைய நாட்டிலே உங்களை பயப்படுத்தி அதை செய்ய முடியாதபடி தடுத்து அந்த பலம் இல்லாதபடி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணி அந்த காரியத்தை செய்து முடிக்க தேவன் கிருபை செய்வார். பயப்படாதிருங்கள். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு அவன் தீர்மானித்த போது அநேக காரியங்களை குறித்து பயப்படுத்தினார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிருபையினால் 52 நாட்களில் அவன் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்தார். தேவன் பலத்தை கொடுத்தார். தேவன் சகாயம் செய்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் என்ன காரியம் பயத்தை ஏற்படுத்துகிறதோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியிலே எடுத்து நிச்சயமாக தேவன் சகாயம் செய்வார். பயப்படாதிருங்கள். ஆமேன். God bless.